எல்லாருக்கும் வணக்கங்க. வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திச்சிருக்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மொட்டை ஏன் அடிக்க வேண்டும் அப்படின்ற தலைப்பில் உங்கள்கிட்ட ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை இதில் பதிவிட்டால் அது தொடர்பானதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கல்லூரியில் படிக்கும்போது மின்காந்த தத்துவம் எலக்ட்ரோமேட்டிக்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நடத்திட்டு இருந்தாங்க விரிவுரையாளர். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எலக்ட்ரோமேட்டிக்ஸம் பண்புகளால் தான் இருந்த ஒரு அலைகளால் தான் இன்றைக்கி நம்ம நவீன யுகத்தில் பயன்படுத்துகிற செல்ஃபோன்ஸ், கால்குலேட்டர்ஸ், ரேடார்ஸ், ரேடியோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் உபயோகிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் கவர் ஆகிருந்துச்சு. இதை போய் நான் என்னோடய ஹாஸ்டலில் என்னோடய ரூமில் படிக்கும்போது சித்தர்கள் தன்னோட தலைமுடியின் வாயிலாக பிரபஞ்ச சக்தியை உட்கிரகிச்சாங்க. அதனால தான் அவங்களால பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சது, பிரபஞ்சத்தில் அபரிதமான சக்தியை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் படித்தது ஞாபகம் வந்தது. இதுக்கும் இந்த மின்காந்த தத்துவத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தேன். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மின்காந்த சக்தின்றது தலைமுடி மூலமாக உட்கிரகிச்சு அது சீரான விதத்தில் உடலுக்கு ஏற்றி சீரான விதத்தில் வெளியேற்றமும் செஞ்சாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயத்தை சாதிக்க முடியும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் முட்டாள்தனம் வந்தால் கூட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டிவி என்னென்ன விஷயங்கள் மின்காந்த தத்துவத்தின் அடிப்படையில் டிவி, எஃப்எம், ரேடியோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது மின்காந்த அலைகளின் வாயிலாக. அப்படின்னா அந்த மின்காந்த ஆற்றலை உட்கிரகிச்சு சரியான விதத்தில் வெளியேற்றினாங்கன்னா இறைமொழியை புரிஞ்சிக்க முடியும். தொலைதூரத்தில் நடக்கிற விஷயம் காட்சி பிம்பமாக தன்னுள்ள காண முடியும். அப்புறம் டெலிபத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. மனசில் இருக்கிற குரலை டெலிபத்தி மூலிமா கேட்குற விஷயம், அந்த விஷயங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் என் மனசில் ஓட்டமாக ஓடிட்டு இருந்துச்சு. இதோட விளைவு தான் இந்த மின்காந்த சித்தாந்தம்ன்ற இந்த சேனல் உருவாகிறதுக்கான காரணம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இதில் ஆராய்ச்சி பல விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். அது பதிலும் கண்டுபிடிச்சி ஒரு தீர்வுகளையும் கண்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சித்தாந்தன்ற டாபிக் உள்ள வரும்போது மின்காந்தன்றது அறிவியலில் வச்ச பேர், சித்தாந்தன்றது ஆன்மீகவாதிகளால் வைக்கப்பட்ட பேர். சித்தர்கள்ன்றவங்களும் ஆன்மீகவாதிகள் தான், ஒரு குறிப்பிட்டு சொல்லணும், ஒரு விதத்தில் ஒரு ஆன்மீகவாதிகள் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மின்காந்தன்றது அறிவியலை சேர்ந்தது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னோடய டாபிக். அதாவது அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்தது தான் இந்த மின்காந்த சித்தாந்தன்ற என்னோடய டாபிக். இந்த டாப்பிக்கில் மொட்டையை அடிக்கிறோன்ற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்காந்த ஆற்றலை உட்கரிக்கிற ஒரு ஆண்டனாவாக, ஒரு ஏற்பியாக இந்த தலைமுடிகள் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான மின்காந்த ஆற்றலை உட்கரிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சித்தர்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் சித்தர்களும் துறைகளும் தலைமுடி நீட்டாக விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் மொட்டையும் அடிக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு ஒரு போதுமான அளவு மின்காந்த ஆற்றல் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக மின்காந்த ஆற்றல் கிடைச்சாலும் அது உடலுக்கு தீங்கானது. வெளியேற்ற தெரியாமல் உடல் உள்ளே வச்சுட்டு இருந்தால் அது ஒரு தீங்கானது. அதனால தான் மொட்டை அடிக்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மொட்டை அடிக்கிறதுன்றது கூட எல்லாருக்கும் பொருந்தாது. உடலில் மின்காந்த ஆற்றல் யாருக்கு குறைவாக இருக்கோ அவங்க மொட்டை அடித்தாங்கன்னா அது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி மொட்டை அடிக்கிறதுன்றது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் சாரும். அதுக்கு தான் ஜோதிடம்ன்ற ஒரு விஷயம் நுழையுது. இவங்களுக்கு இது தேவைப்படும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சரியாகவும் அமையறதில்ல, சரியாக போகிற விஷயம் மற்றவங்களுக்கும் சரியாக போகிறதும் இல்லை. அந்த மாதிரி இப்போது பெண்கள் மட்டும் என் கூந்தல் நீட்டாக வளர்க்குறாங்க, அவங்க மொட்டை அடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மாதத்தில் ஒரு சில விஷயங்களில் சீராக ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனால, ப்ளீடிங் ஆகிறதுனால அவங்க மின்காந்த ஆற்றலை அதிகமாக உட்கரிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் அவங்க கூந்தலாக வளர்த்துருக்குறாங்க அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. சரிங்க, இப்போ மொட்டையை அடிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோக்களில் இந்த மின்காந்தத்திற்கும் நமது மின்காந்த சித்தாந்தத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் என்ன தொடர்புன்ற வரிசையில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.